ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் மேனிப்புலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே ஒரு கிராஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் ஸ்கை இமேஜ் வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டும் மெர்ஜ் ஆகிற மாதிரி எரேஸ் டூல் யூஸ் பண்ணி ஸ்கை இமேஜை லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை ஜூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தீமில் செய்கிறனால நான் இதில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் பாட்டில் பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த ஜூஸ் பாட்டில் பிஎன்ஜினாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி இல்லாமல் பேக்ரவுண்ட் கலர் சேமாக இருந்துச்சுன்னா குயிக் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி பாட்டில் மட்டும் செலக்ட் பண்ணி மாஸ்க் பண்ணிக்கோங்க. பாட்டில் மட்டும் கிடச்சிடும். அப்புறமா இந்த ஸ்டெம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ஸ்டெம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் இல்லாததுனால இமேஜில் ரேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்ஸ் மாற்றிக்கலாம். இந்த ஸ்டெம் அப்படியே பாட்டில் பின்னாடி போகிற மாதிரி வைக்கிறதுனால ஒப்பாசிட்டியை குறைச்சிட்டு நம்மளுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை மட்டும் ரப் பண்ணிக்கலாம். அப்புறமா அதே ஸ்டெம்மை திரும்ப ஆட் பண்ணிவிட்டு ரேப் பண்ணி பாட்டில் பின்னாடி இருந்து வர்ற மாதிரி சேவ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி குறைச்சிட்டு எதெல்லாம் தேவையில்லையோ அதை மட்டும் ரப் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த ட்ரீயில் ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஜூஸ் பாட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆரஞ்சு ஜூஸ் பாட்டில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த இமேஜை குயிக் செலெக்ஷன் டூல் வச்சு செலக்ட் பண்ணி மாஸ்க் பண்ணி பிஎன்ஜி எடுத்துக்க போகிறேன். நிறைய லீஃப் இமேஜ் ஆட் பண்ணிக்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்டு ஏற்கனவே உள்ள பிஎன்ஜியை டூப்ளிகேட் பண்ணி அதையே ஸ்மால் ஆக்கி பின்னாடி வச்சா நம்மளுக்கு ட்ரீயோட லுக் அப்சல்யூட்டாக கிடைக்கும்.
அப்புறமா ஜூஸ் ஸ்ப்ளாஷ் ஆகுற மாதிரி பிஎன்ஜி பாட்டிலோட பேக் சைடில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இமேஜும் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி பிளாக் கலர் டச் பண்ணி ஹார்ட்னஸ் லெவலை 0ல் வச்சு ஷேடோ வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்புறமா இமேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த பிஎன்ஜி வேணும்னாலும் இமேஜாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் பட்டர்ஃப்ளை ஹனிபீலாம் ஆட் பண்ண போகிறேன். இமேஜை ஹரிசாண்டலாக இல்லைனா வெர்டிக்கலாக ஃப்ளிப் பண்ணுறதுக்கு Ctrl+T ப்ரெஸ் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணால் அதில் ஃப்ளிப் ஆப்ஷன் காட்டும். அதில் ஹரிசாண்டலாக இல்லைனா வெர்டிக்கலாக நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். अपना दाहिना हाथ ऊपर उठाएं, बाएं हाथ से कस के नाक पकड़ लें और भंवरों जैसे आगे